Hi everyone. Problems based on right hand side of the differential equation is 0 அப்படிங்கிற டாபிக்ல ஒவ்வொரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ணிட்டு வரோம். அண்ணா யூனிவர்சிட்டியில் 2 மார்க்ஸில் ரிப்பீட்டடாக கேட்குற ப்ராப்ளம்ஸ் ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிட்டு வரோம். ஒவ்வொரு ப்ராப்ளமே ஒவ்வொரு டைப். ஸோ நமக்கு ரூட்ஸ் எப்படி வருது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஒவ்வொரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ணிட்டு வரோம். இப்போ சால்வ் பண்ண ப்ராப்ளமும் ஒரு டைப்பு. ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வரைக்கும் சால்வ் பண்ண ப்ராப்ளமில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஓகேவா? இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, solve d square plus 1 multiply by y is equal to 0 given y of 0 is equal to 0 y dash of 0 is equal to 1 அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இப்போ d square plus 1 into y is equal to 0 அப்படிங்கிறது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதை நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன இந்த கிவன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு என்ன அர்த்தம்னா y of 0 is equal to 0 அப்படின்னா ஆக்சுவலாக நம்மளுக்கு வர்ற ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா y of x அப்படின்னு ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். இது வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன், ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரல் சொல்யூஷன் வந்து y of x அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா y of 0 is equal to 0 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்போ நம்ம எக்ஸுக்கு 0 போடுறோமோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா y of x ஓட வேல்யூ 0 அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி y dash of 0 is equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்போ நம்ம எக்ஸுக்கு 0 போடுறோமோ அப்போ y dash of x is equal to 1 அப்படின்னு அர்த்தம். அதாவது எக்ஸுக்கு 0 போடும்போது y of x ஓட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து 1 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இது ஒரு கண்டிஷன், இது ஒரு கண்டிஷன். y of 0 is equal to 0, y dash of 0 is equal to 1 அப்படிங்கிறது ரெண்டு கண்டிஷன். இந்த ரெண்டு கண்டிஷனை நம்ம ஜென்ரல் சொல்யூஷனில் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, கான்ஸ்டன்ட்ஸ்க்கான வேல்யூ கிடைக்கும். நமக்கு a b அப்படின்னு கான்ஸ்டன்ட்ஸ் வந்து ஜென்ரல் சொல்யூஷனில் வரும். எப்போ நம்ம இந்த கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ணுறோமோ அப்போ வந்து அந்த கான்ஸ்டன்ட்ஸ்க்கான வேல்யூ கிடைக்கும். அது போக நான் இன்னொன்று சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை வந்து இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா x is equal to 0, x is equal to 0 அப்படின்னு ஒரே ஒரு பாயிண்ட்ல நம்மளுக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரே பாயிண்ட்ல கண்டிஷன் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா IVF அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இனிஷியல் வேல்யூ IVP அப்படின்னு சொல்லுவோம், இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? சப்போஸ் இங்கே y of 0, இங்கே y of 1 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கும் நான் ஒரு சம் போடுறேன், அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி x is equal to 0, x is equal to 0 அப்படின்னு ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இப்போ கொடுத்துருக்கிறத நான் ஒரு தடவை எழுதுறேன். d ஸ்கொயர் பிளஸ் 1 மல்டிப்ளை பை y இஸ் ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி எழுதுறது? எங்கெல்லாம் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் d இருக்கோ அதை நம்ம ஸ்மால் m ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? m ஸ்கொயர் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும். இது வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஏன்னா பவரில் எனக்கு என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ எத்தனை ரூட் வரும்? எனக்கு கண்டிப்பாக 2 ரூட் வரும். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். m ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 1 அந்த சைடு வரும்போது -1. m இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் அங்கே போகும்போது ரூட்டாக போகும், ஸ்கொயர் இன்சைடு போகும்போது எனக்கு ரூட்டாக போகும். ஸோ m இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் -1. இப்போ ரூட் ஆஃப் -1ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? i. பிளஸ் ஆர் மைனஸ் ஐ அப்படின்னு எழுதுவோம். எப்போவுமே -1ஓட ரூட் வந்து ஒரு இமேஜினரி டேம் i. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 0 பிளஸ் ஆர் மைனஸ் ஐ அப்படின்னு எழுதிக்கலாம். இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா, நம்ம லாஸ்ட் சம்மில் பார்த்த மாதிரியே ஆல்ஃபா பிளஸ் ஆர் மைனஸ் பீட்டா ஐ அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது, அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. இப்போ இதுலேருந்து சிம்பிளாக உங்களுக்கு என்ன தெரியுது? ஆல்ஃபாவோட வேல்யூ 0, பீட்டாவோட வேல்யூ 1. அதையும் இங்கே எழுதுறேன். ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 0, பீட்டாவோட வேல்யூ 1. இந்த மாதிரி ரூட்ஸ் வந்து எனக்கு ஒரு ரியல் டேம் இருக்குது, ஒரு இமேஜினரி டேம் இருக்குது அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா e பவர் ஆல்ஃபா எக்ஸ் ஏ காஸ் பீட்டா எக்ஸ் பிளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். எப்போ அப்படின்னா எனக்கு வந்து வர்ற ரூட் வந்து ஒரு ரியல் பார்ட்டாக இருக்குது, ஒரு இமேஜினரி பார்ட்டாக இருக்குது அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் நம்ம இப்படி தான் எழுதுவோம். ஓகேவா? இப்போ நமக்கு வந்திருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கான காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எழுதலாம். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு இ பவர் 0x, ஏன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ 0, ஏ காஸ் எக்ஸ், பீட்டாவோட வேல்யூ 1, ஸோ நான் காஸ் எக்ஸ்னு எழுதிக்கிறேன்,
plus b sin x. இப்போ வந்து பர்டிகுலர் இன்டர்வல் வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து 0. ஏன் அப்படின்னா கொஸ்டின்ல ரைட் ஹேண்ட் சைடு வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0 கொடுத்துருக்காங்க. எப்பெல்லாம் கொஸ்டின்ல ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 0 இருக்கோ அப்பெல்லாம் பர்டிகுலர் இன்டர்வல் வந்து எனக்கு 0. ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி எழுதுவோம்? y is equal to காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் பிளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல். அப்போ y is equal to எனக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் என்ன? e பவர் 0 வந்து எனக்கு வேல்யூ 1. சரியா? e பவர் 0 வந்து 1. ஸோ a cos x plus b sin x. இப்போ வந்து yங்கிற இந்த டேம் எதுல ஃபங்க்ஷன் ஆயிருக்கு? எனக்கு xல ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. அப்போ எப்படி எழுதலாம்? y வந்து y of x அப்படின்னு எழுதலாம். y of x is equal to a cos x plus b sin x. எழுதலாமா? எழுதலாம். இப்போ அவங்க கொடுத்திருக்கிற ரெண்டு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? y of 0 is equal to 0, y dash of 0 is equal to 1. அதாவது y of 0 is equal to 0. இதுக்கு மீனிங் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அதாவது இந்த இடத்துல நல்லா பாருங்க, எனக்கு x இருக்கு. அதாவது x-க்கு நான் வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணா y of x ஓட வேல்யூ என்னவா இருக்கு? எனக்கு 0வா இருக்கு. இங்க பாருங்க, x-க்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது y of x ஓட வேல்யூ 0. ஸோ நம்ம y of x-க்கு இப்போ நான் இங்கே எழுதுறேன். ஈக்குவேஷனை வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே எழுதுறேன். y of x ஓட வேல்யூ என்னது? எனக்கு 0. எப்போ அப்படின்னா நான் x-க்கு வந்து 0 சப்ஸ்டியூட் பண்றேன். a cos 0 plus b sin 0. ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும் cos 0 வேல்யூ வந்து 1. அப்போ a into 1 plus b into sin 0 வேல்யூ 0. அப்போ இந்த டைம் என்ன ஆகும்? எனக்கு 0 ஆயிரும். அப்போ a is equal to 0 அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கான வேல்யூ கிடைச்சிருக்கு. ஏங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், பிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கான வேல்யூ கிடைச்சிருக்கு. செகண்ட் இது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா y dash of 0 is equal to 1. y dash of 0 அப்படிங்கிறது y dash of x-க்கு நம்ம இண்டிகேட் பண்ணுது. நம்மகிட்ட என்ன இருக்கு? y of x தான் இருக்கு, y dash of x இல்ல. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா y dash of x கண்டுபிடிக்கணும். y dash of x னா ஒன்றும் இல்லை, y of x இங்கே இருக்கு பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம ஒரு டைம் டெரிவேட் பண்ணணும். அப்போ y dash of x a அப்படியே தான் இருக்கும். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா sin x மைனஸ் sin x. ஸோ மைனஸ் a sin x பிளஸ் b கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x. நல்லா பாருங்க, cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x, sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x. இப்போ என்ன பண்றேன்? நான் x-க்கு பதிலாக 0 போடுறேன். அப்போ y dash of x ஓட வேல்யூ வந்து 1. அப்போ y dash of x ஓட வேல்யூ 1 எப்போ அப்படின்னா x-க்கு பதிலாக நான் 0 போடும்போது sin 0 plus b cos 0. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? b-க்கான வேல்யூ கிடைக்கும். 1 is equal to minus a into 0. sin 0 ஓட வேல்யூ வந்து எனக்கு 0 plus b into cos 0 ஓட வேல்யூ 1. ஸோ இந்த ரெண்டு டைம் என்ன ஆகும்? எனக்கு 0 ஆயிரும். b மட்டும் இருக்கும். அப்போ b is equal to 1. இப்போ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனை நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு a-க்கான வேல்யூ கிடைச்சது. செகண்ட் கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு b-க்கான வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் எடுத்து நம்மளுக்கு வந்த இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். a-ஓட வேல்யூ 0, b-ஓட வேல்யூ 1. அப்போ எனக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்குது? y of x is equal to sin x அப்படின்னு எனக்கு கிடைக்குது. a-க்கு வந்து நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், b-க்கு வந்து நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராப்ளமில் நீங்கள் என்ன நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, எப்போ வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி கண்டிஷன் கொடுக்குறாங்களோ அப்போ நம்மளுக்கு எதுக்கான வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கான வேல்யூ கிடைக்கும். இந்த கண்டிஷன் வந்து என்ன சொல்ல வராங்க? எக்ஸுக்கு 0 போடும்போது அதோட வேல்யூ 0, எக்ஸோட டெரிவேட்டிவ்க்கு 0 போடும்போது வேல்யூ 1 அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது போக ஒரே பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க 0 0 இல்லை 1 1 அப்படின்னு ஒரே பாயிண்ட்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரியான டெஸ்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளம் சால்வ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த மாதிரியான ப்ராப்ளம் கொடுத்தாலும் யூ கேன் சால்வ். இந்த ப்ராப்ளம்ல எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.